ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம வெக்கேஷன் போகிறக்கு முன்னால் தேவைப்படுற எக்ஸிட் அண்ட் ரீஎன்ட்ரி விசா வந்து நம்மளுக்கு அடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸை நம்ம எப்படி நம்மளே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் இல்லைனா லேப்டாப்பில் ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. எடுத்து அப்ஷர் லாகின் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிற வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து அப்ஷரோட ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட அப்ஷர் ஓப்பன் ஆகிரும். அதில் எலக்ட்ரானிக் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 சர்வீஸ் வந்து ஷோ ஆகும். மை சர்வீஸ், வெஹிக்கல், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்னு இருக்கும். அதில் ஒர்க்கர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் சர்வீசஸ்னு இருக்கும், என்கொயரிஸ்னு இருக்கும். சர்வீசஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது தான் சர்வீசஸ். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்கொயரிஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். நம்மளுக்கு தேவையானது எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஸ்டேட்டஸ். ஸோ எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் மேண்டேட்ரி ஃபீல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. மேண்டேட்ரி ஃபீல்டு என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா இக்காமா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட இக்காமா நம்பர் அதில் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் விசா நம்பர். அதாவது விசா நம்பர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம அகைன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா விசா நம்பர் இதில் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இதில் பாஸ்போர்ட் நம்பர் இல்லைனா விசா நம்பர் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுத்துட்டு அதோட கேப்டாச்சா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 3513 இதில் ஷோ ஆகுதா, அது மாதிரி அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட விசா வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவோட விசா வந்து ஃபஸ்ட்டு நேம், நம்ம விசா நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், விசா டைப், விசா டியூரேஷன், அப்புறமா இன்சைடா அவுட் சைட் கிங்டம், விசா இஸ்யூ டேட். விசா இஸ்யூ டேட் வந்து அரபி டேட்லையும் இருக்கும், நம்ம இங்கிலீஷ் டேட்லையும் இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் பிஃபோர், எந்த டேட்டுக்கு முன்னால் நம்ம வந்து ரிட்டன் ஆகணுங்கிற டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ நம்ம இந்த விசா வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்காக இன்னொரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.